குறும்பூர் பகுதியில் 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் பங்களிப்புடன் கட்டப்பட்ட புதிய பள்ளிக்கூட கட்டிடத்தை இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் லாசரஸ் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் 4 மாவடி அருகே உள்ள அங்கமங்கலம் ஊராட்சி பகுதியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் பங்களிப்புடன் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது. புதிய பள்ளிக்கூடத்தை இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் லாசரஸ் திறந்து வைத்தார். விழாவில் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பள்ளியை திறந்து வைத்தனர். தொடர்ந்து கருவேலம்பாடு கிராமத்தில் நமக்கு நாமை திட்டத்தில் 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பில் 18.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சகோதரர் மோகன் லாசரஸ் திறந்து வைத்தார். இதனையடுத்து நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சகோதரர் மோகன் லாசரஸ், நாங்கள் செய்து வரும் நற்காரியங்களில் சாதி மத பேதம் பார்ப்பதில்லை என்று கூறினார். நமக்கு நாமை திட்டம் நல்ல திட்டம் என்று தெரிவித்த சகோதரர் மோகன் லாசரஸ், இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய தொழிலதிபர்கள் பல்வேறு பணிகளை செய்து கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். ஊழியத்தில் புதுவாழ்வு சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நற்கிரியைகளை செய்து வருகிறோம். அதில் நற்கரியை செய்யும் போது என்ன மத வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், மொழி வித்தியாசம் எதுவும் பார்ப்பதில்லை. இன்றைக்கு காலையில் எங்களுடைய குறும்பூர் பகுதியில் அங்குள்ள ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அங்கே இஸ்லாமியர்கள், அங்கே ஜமாத் அமைப்பினர் வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 2 வகுப்பு அறைகள் கட்டி கொடுக்கப்பட ஆண்டவர் உதவி செய்தார். எங்கிட்ட பழுதடைந்து போன ஒரு ஸ்கூலை புதுப்பித்து தர கேட்டுக்கொண்டாங்க. அதை செய்து முடிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். இந்த நற்பணிகள் மூலம் நிறைய மக்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கும்போது மகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் எல்லாருமே நற்கரியை செய்ய வேண்டும். எல்லாருமே நம்முடைய வருமானத்தில் ஒரு பங்கை இது மாதிரி மக்களுக்கு நன்மை செய்ய அர்ப்பணித்து கொண்டால் நம்முடைய தேசத்தில் ஒரு பரிபூரணமான நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்.